இன்னும் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஜெபித்துக் கொள்வோம். சங்கீதம் 100 வசனம் 1-3 வரை. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அந்த நல்ல தேவனுக்கு நாம் யாரும் எழுந்திருக்கு முதல் பாடலாக எங்கள் கண்களை ஞானவரை பாடலை பாடுவோம்.
அமர்கள் அடுத்த பாடலாக பரிசுத்த கூட்டங்களுடைய பாடலை பாடுவோம். Hari
வாசிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 32 வசனம் 1 துவங்கி 11 வசனம் வரை நாம் யாவரும் எழுந்து வாசிப்போம். சங்கீதம் 32 1ஆம் வசனம். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதும் எவருடைய பாவம் மூடப்பட்டதும் அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுகளினாலே என் எலும்புகள் விழுந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. செய்லாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேர். இதற்காக சாயங்கால காலத்தில் பக்தி உள்ளவன் என்னும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் பயந்து கைகூறுங்கள். செம்மையான இதயமுள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்குவீர்கள். அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் யாவரும் உளுத்திராம் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். உங்கள் யாரையும் ஒரு வாரம் கழித்து காண்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நல்ல தேவனுக்கு நம்மளுடைய காணிக்கையும் தசமபாகமும் செலுத்துவோம். ஓதுகிறதுக்கு போற்ற முன்பதாக கொய்யவனே கொய்யவனே படைப்பின் காரணம் பாட்டை பாடுவோம். Thank you.
அன்பாவது கண்களை மூடி சொன்னோம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவரும் வல்லவரும் இரக்கமுள்ள நல்லவருமாய் இருக்கிறீர். அன்பு பெரியது, இரக்கங்கள் பெரியது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரிதாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி தேவனே உம்முடைய சுத்த பிரகாரமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக, நடத்தி செல்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நல்ல மீட்பனாக இருந்தார்கள். சுத்த பிரகாரமாக சகலத்தையும் நடப்பிக்கிற திருமணமாக இருக்கிறீர். எங்களை கொண்டுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில எங்களை கொண்டு போய் விடுகிற தேவனமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாதை தவறி நடக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை கண்டித்து உங்களுடைய திவ்ய பாதையிலே கர்த்தர் எங்களை திருவியாய் நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறீர். கல்வாரி சிலுவையிலே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்க பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய உயர்த்தெழுதலின் மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணினவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நியமித்த நற்கிரியைகளிலே நாங்கள் நடக்கும்படியாகவும், ஆண்டவரே, அந்த நற்கிரியைகளை செய்து முடிக்கும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலத்திலே நாங்கள் முன் செல்ல முடிகிறது, நன்றி செலுத்துகிறோம். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொண்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக இன்னும் எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இல்லம் கர்த்தர் எங்களுக்கு போதுமானதை தந்து எங்களுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை காண்பவராக இருக்கிறீர். எங்களுடைய மனதின் பிரயாசங்களை நிறைவேற்றுகிற தேவனமாக இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் தந்து தேவனே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக நீ கிருபை பாராட்டி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாக இந்த வேலையிலே எங்களுடைய குற்றம் குறைகளை தயவாய் எங்களுக்கு மன்னித்து தகப்பனே, எங்களுடைய ஜெபம் கேளும். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே கிருபையாய் அவர்களுக்கு இறங்குவீராக. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்குவதாக. ஆண்டவரே, தாயார் பார்வதிக்காக ஜெபிக்கிறோம். ரிஷிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஏஞ்சலின்காக வேண்டுதல் செய்கிறோம். சகோதரர் ராமநாதனுக்காக ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுகிறோம். தகப்பனே, சகோதரர் ராமநாதனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல அதிகமாக இருந்து வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை பூரணமாய் தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பலவீனத்திலே கர்த்தரை தொடர்ந்து சார்ந்திருக்கவும், ஆண்டவரே, கர்த்தருடைய பலத்திலே அவர்கள் ஜீவனம் பண்ணவும் கிருபை பாராட்டி வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரம வைத்தரே, நீரை கிருபையாய் இறங்கி நீர் அவர்களை தொட்டு குணமாக்க வந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை தந்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய கருத்திலே வைக்கிறோம். இந்த பொல்லாத நாட்களிலே வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறவர்களாகவும், ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாகவும் நீர் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடிக்கு தேவனே தங்களுடைய கண்களின் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும் மாம்சத்தின் இச்சையினாலும் அவர்கள் இழுப்புண்டு சோதனையில உட்படாதபடிக்கு தேவனே உடைய வார்த்தை கொண்டு அவர்களை வேலியிட்டு காத்தல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இப்படியாக பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு விடுதலை தருகிற தேவனுமாக இருக்கிறீர். ஆண்டவரே,
ஜெயம் கொடுக்கிற தேவன், நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொருளாதார தேவைகளை கர்த்தர் கிருபையாய் சந்திக்கிறவராக இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. ஆண்டவரே, சிங்கையில வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி அவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, சுரேஷ்காக, டேனிக்காக ஜெபிக்கிறோம். ஜான் கண்ணாவுக்காக ஜெபிக்கிறோம். கோவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிசிலியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளை எல்லாம் தேவனை கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீரே அவர்களுடைய சரீர தேவைகளையும் ஆத்மீக தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்து, ஆண்டவரே, அடுத்த மாதம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதான சிங்கப்பூர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதான ஆராதனையில அவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை தேடுகிற அந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே அவர்கள் தேவனை தேடும்படியாக நீர் கிருபை அருள்வீராக. அவர்கள் விட்டு சென்ற குடும்பத்தை கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்க, போஷிக்க, அவர்களை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, எங்களுடைய சபை கட்டட காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே கிருபையாய் இறங்கி காரியங்களை வாய்ப்பு பண்ண ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய திராணியை ஆண்டவரே நீர் அதிகரிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவரே நாங்கள் உத்தமத்தோடு அதை வழங்க, வறுமையிலும் நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாற தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உற்சாகத்தோடு கொடுக்கிறவர்களிடத்துல தேவனே நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று நீர் சொல்லுகிறீர். அப்படியாக நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் திடப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆலயத்துக்கு வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி அவர்களுடைய தடைகளை உடைக்கும்படியாக மன்றாடுகிறோம். கர்த்தாவே, ஆலயத்தை வாஞ்சிக்கிறதான அந்த இருதயத்தை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருப்பார்களானால் தேவனே நீ கிருபையாய் இறங்கி அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்முடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து நிற்கும்படியாக தேவனே நீ கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் முன்னதாக அக்கிரமக்காரர்களாகவும் பாவிகளாகவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு மீறுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். கிருபையாய் எங்களை மன்னித்து இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவீனங்கள் நீங்கி தேவனே உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திரும்ப நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பேசுகிற அடியேன் மேலும் கர்த்தருடைய கரம் வருவதாக இயேசு இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து சங்கீதம் 51 வசனம் 16-17 சங்கீதம் 51 வசனம் 16-17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணித்தீர். ஆமென். நம்முடைய
அநேக கனவுகள் வைத்திருக்கிறோம். We have many dreams. நிறைய கனவுகள் நாம் காண்கிறோம். நிறைய கனவுகள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் பல வேளைகளில் அந்த கனவுகள் நிறைவேறாத போது நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது. அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய அன்பார்ந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது, அதாவது ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும் பொழுது நம்முடைய உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இல்லை, சகலமும் இருண்டு போனது அப்படின்னு நம்ம நமக்கு தெரிய வரும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி உள்ளம் உடைந்து போகிற அனுபவத்திற்குள்ளாக நாம் அநேக வந்திருக்கிறோம். பல காரியங்கள் நமக்கு நிறைவேறாத போது, நாம் விரும்பியது நடக்காத போது, நாம் விரும்பிய வண்ணமாக காரியங்கள் இல்லாத போது நம்முடைய உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு இந்த காரியங்களுக்கெல்லாம் நிறைவேறாத போது, நம்முடைய உள்ளம் சுக்குநூறாக உடைகிறது. இன்றைக்கு நான் பாவம் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைகிறதா? என்னுடைய உள்ளம் உடைகிறதா? நான் பாவம் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைகிறதா? சுக்குநூறாக உடைகிறதா? தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. தாவீது பாவம் செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த சங்கீதம் 51ல நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் அப்படி என்று தாவீது சொல்லுகிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயம், a broken and contrite heart அப்படின்றத நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக தாவீது கடந்து சென்றார் என்று இந்த சங்கீதம் 51ல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. என்னவென்றால், தாவீது பெரிய அளவிலே பாவம் செய்தான். இன்றைக்கு நாம் தாவீதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நான் சிறிதளவு தானே பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தாவீதை போல பாவம் செய்யல அப்படின்னு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது தாவீது பெரிய அளவிலே அவன் பாவம் செய்தான். விபச்சாரம் செய்தது மாத்திரமல்ல, தாவீது கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அதே தாவீதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர் பெரிய அளவிலே பாவம் செய்தார். He sinned big but repented bigger. அவர் பெரிய அளவிலே பாவம் செய்தார், அதைவிட பெரிய அளவிலே அவர் மனம் திரும்பினார் என்று அவரை குறித்து சொல்கிறது. He sinned big but repented bigger அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாவீதினுடைய இந்த மெய்யான அல்லது இந்த உண்மையான மனம் திரும்புதலே, அதாவது தன்னுடைய பாவம் செய்த பிற்பாடு தன்னுடைய உள்ளம் சுக்குநூறாக நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான நிலையில அவர் இருந்து மனம் திரும்பியது இன்றைக்கு நமக்கு அது நல்ல ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது. ஆகையினால இன்றைய நாட்களில இந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை குறித்து நாம் பேசும் பொழுது ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இதயத்திற்கு இட்டு செல்லும் பாவம். அதாவது பாவமானது இந்த உடைந்து போகிற உள்ளத்துக்கு அது இட்டு செல்கிறது நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இதயத்திற்கு கேட்கும் பலி, அந்த நறுங்குண்ட இருதயத்தையும் நொறுங்குண்ட இருதயத்தை சரிப்படுத்துவதற்காக என்ன பலி இருக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, முதலாவது, இந்த நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இதயத்திற்கு இட்டு செல்லும் பாவம், sin which leads to a broken and contrite heart.
பிரியமானவர்களே, இந்த தாவீதை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தாவீது ஒரு ராஜா. அவருடைய வாழ்க்கையில அவர் ராஜாவான பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், அவர் 2 பெரிய அளவில பாவத்தை அவர் வந்து செய்தார். ஒன்று விபச்சாரம் செய்தார், இன்னொன்று கொலை செய்தார் என்று பார்க்கிறோம். விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது தாவீது திருமணமானவர். அவர் இன்னொருவருடைய மனைவியோடு கூட தாம்பத்திய உறவை வைத்தது, அதுதான் வைத்துக் கொண்டது என்பது, அதுதான் விபச்சாரம் என்று பார்க்கிறோம். அப்போ 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம், தாவீதினுடைய அந்த பாவத்தை குறித்து அங்கு வந்து பேசப்படுகிறது. தாவீது விபச்சாரம் செய்தது மாத்திரமல்ல, அந்த விபச்சார பாவத்தை மூடுவதற்கு தாவீது என்ன செய்கிறார், அந்த பத்சேபாள், அதாவது அவர் விபச்சாரம் செய்த அந்த ஸ்திரீ பத்சேபாளுடைய கணவரை கூட உரியாவை அவர் வந்து கொலை செய்தார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப ஒரு பாவம் மாத்திரமல்ல, ஒரு பாவத்தை மூடுவதற்கு இன்னொரு பாவத்தை அவர் வந்து செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாவத்தை அவர் வந்து செய்த பிற்பாடு ஒரு நொந்து போன உள்ளத்துல அல்லது இந்த உடைந்து போன உள்ளத்தோடு கூட தான் அவர் இந்த சங்கீதம் 51ஐயும் சங்கீதம் 32ஐயும் அவர் வந்து எழுதுகிறார். அந்த அவல நிலையிலே அவர் வந்து இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் வந்து எழுதுகிறார். சரி, தாவீதுடைய பாவத்தை நாம் வந்து பார்ப்போம். தாவீது பத்சேபாள் இடத்துல அவர் வந்து விபச்சாரம் செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சற்று நான் காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது ராணுவத்திற்கு, ராஜாவாக இருக்கிற தாவீது ராணுவத்துக்கு போக வேண்டியவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய படைகளை அவர் வந்து அனுப்பிவிட்டு அரண்மனையில உல்லாசமாக இருந்தார். அப்படியான உல்லாசமாக இருக்கும் பொழுது, உல்லாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாஷையிலே நம்ம வந்து சொல்ல வேண்டும் என்றால் சும்மா இருப்பது. அப்ப உல்லாசமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தாரு, அரண்மனையின் மேல மொட்டை மாடியில வந்து ஏறி அவர் என்ன செய்கிறார், இப்படியாக பத்சேபாள் அவர் நீராடுவதை அவர் வந்து பார்த்து கொண்டு இருந்தார். அப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சமயம், அந்த காரியத்தை, அந்த பாவத்தை தன்னுடைய கண்களை விட்டு விலகாமல் அவர் இருந்தார். அதுதான் வந்து பார்க்கிறோம். சங்கீதம் 119:37 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. அதாவது அந்த பாவம் அங்கே இருக்கிறது, அந்த பாவத்தை அவர் வந்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது தன்னுடைய கண்ணை அவர் விளக்காமல் இருந்தார். தன்னுடைய கண்களை அவர் விலக்கி இருந்தால் அவர் இந்த பாவத்தை செய்திருக்க மாட்டார். பிரியமானவர்களே, அதுதான் அந்த கண்களின் இச்சையை நம்ம வந்து பார்க்கிறோம். பாவம் எப்பொழுதுமே முதலாவது இந்த கண்களின் இச்சையிலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். சரி, அந்த பார்க்கிறாரு, தன்னுடைய கண்களை அவர் வந்து விலக்கி இருக்கலாம், ஆனால் அவர் வந்து விலக்கவில்லை. மாறாக அந்த பாவத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அதாவது பத்சேபாள் நீராடுவதை தொடர்ச்சியாக அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்படியாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆனது என்றால், இங்கே அந்த கண்களின் இச்சையானது, அந்த கண்களின் பார்வையானது என்ன செய்தது, அடுத்ததாக மனசுக்குள்ளாக போனது. மனசுல ஒரு இச்சை உண்டானதை பார்க்கிறோம். என்ன இச்சை? இந்த பாவத்தை, அதாவது இந்த பத்சேபாளை நான் அடைய வேண்டும் என்று அந்த இச்சை அவளுக்குள்ளாக உருவானது. பாவம் எப்படியாக வருகிறது என்று பாருங்க. அவர் பார்க்கிறார், இந்த அழகை பார்க்கிறார், இந்த பொல்லாத காரியத்தை அவர் வந்து பார்க்க, அழகோடு கூட அந்த பொல்லாப்பு இருக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த பொல்லாப்பை அவர் பார்க்கும் பொழுது அது மனதுக்குள்ளாக அந்த இச்சை பெறுகிறது என்று பார்க்கிறோம். அந்த இச்சை பெருகும் பொழுது அந்த இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய அந்த இச்சைக்கு அவர் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்கிறோம். இயேசு வந்து சொல்றாரு, ஒரு பெண்ணை நீ வந்து இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று வசனம் சொல்கிறது. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், தாவீது அந்த பத்சேபாளை பார்த்து அவர் வந்து வந்திருக்கலாம், ஐயோ இது நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய கண்களை விளக்கி இருக்கலாம். விளக்காமல் அந்த பாவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த பாவமானது இருதயத்திலே இச்சையாக மாறினது. இச்சையாக மாறும் பொழுது
அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இச்சைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறார் அல்லது உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். He breaks God's law. 10 கட்டளையில 2 கட்டளையை தாவீது ராஜா உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது அந்த 7வது கட்டளை என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இரண்டாவது என்ன? அந்த 10வது கட்டளை என்ன சொல்கிறது? பிறன் பொருளை நீ இச்சியாதே, பிறன் மனைவியை நீ இச்சியாதே அப்படின்னு 10வது கட்டளையில நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 கட்டளைகளை தாவீது உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது 10 கட்டளை உடைக்கிறது மாத்திரமல்ல, மேலும் வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது? பிறனுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து, அதாவது தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்கிறவன், பிறன் மனைவியோடு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்கிறவன் அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். எவன் ஒருவன் விபச்சாரம் செய்கிறானோ அவன் தீட்டுப்பட்டவனாக இருக்கின்றான், அவன் தேவனுடைய பார்வையிலே அசுத்தமானவனாக இருக்கின்றான். பிரியமானவர்களே, அப்போ தாவீது நம்ம பார்க்கும் பொழுது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், இந்த ஜனத்தை, தேவனுடைய சொந்த ஜனத்தை நடத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ராஜாவாக இருக்கின்றான். ஆனால் இந்த ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன், இந்த ஜனங்களை பரிசுத்த பாதையிலே நடத்த வேண்டியவன். அவன் தன்னுடைய கண்களின் இச்சையினாலே அவன் பாவம் செய்து தேவனுடைய பிரமாணங்களை, கட்டளைகளை அவன் உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விபச்சாரமும் செய்தது மாத்திரமல்ல, தாவீது கொலை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை நம்ம வாசிக்கிறோம்? லேவியராகமம் 20:10 வாசிங்க. தண்டனை என்னவென்றால், அதாவது விபச்சாரம் செய்கிறவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். 2 பேருமே கொலை செய்யப்பட வேண்டும் என்று பாருங்கள். கொலை செய்யப்படுவது கல்லால் எரிந்து, அதாவது எல்லாரும், அதாவது பப்ளிக்ல கொண்டு வந்து 2 பேரையும் அவர்கள் கல்லால் அடித்து அவர்கள் சாக வேண்டும். இதுதான் அவர்களுக்கு உள்ள தண்டனை. இப்போ தாவீதினுடைய பாவத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப தெளிவா லேவியராகமத்தில் சொல்லிட்டாரு, விபச்சாரம் நீ செஞ்சியானா உன்னை கொலை செய்யப்படணும். அதே சமயத்தில் நீ கொலை செஞ்சியானா உயிருக்கு உயிர், ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் நீ கொலை செய்யப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த தாவீதினுடைய பாவத்தை பார்க்கும் பொழுது தேவன் எப்படி ஃபீல் பண்றாரு? How does God feel about David's sin? தாவீது பாவம் செய்யும் பொழுது, இந்த அருவருப்பான பாவத்தை அவர் செய்யும் பொழுது தேவன் எப்படியாக பார்க்கிறார்? 2 சாமுவேல் 11:27 வாசிங்க. 2 சாமுவேல் 11:27. தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவர் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். தாவீது செய்த இந்த காரியம், அதாவது தாவீது பத்சேபாளிடத்தில் விபச்சாரம் செய்தது மாத்திரமல்ல, பத்சேபாளுடைய கணவன் உரியாவை கொலை செய்து இப்ப பத்சேபாளை தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டார் என்று பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த காரியம், தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதினுடைய பாவம் தேவனுடைய பார்வையில பொல்லாததாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் டிஸ்பிளீஸ் என்ற வார்த்தை பார்க்கிறோம். இந்த பொல்லாத வார்த்தை என்றால் என்ன?
பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இறங்கி தம்முடைய ஜனங்கள் தம்முடைய மகா இரக்கத்தினாலே அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவன் பாவத்தை பார்க்கும் பொழுது பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். தேவன் பாவத்தை அவர் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த பாவம் செய்கிறவன் அந்த தான் செய்த பாவத்துக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்கிறவனாக இருக்கின்றான். அப்படின்னா என்ன? தாவீது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அவன் அந்த தேவனுடைய பரிசுத்தத்தை அவன் சீர்குலைக்கிறான். தேவனுடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கிறது மாத்திரமல்ல, அந்த செய்த பாவத்துக்கு அவன் குற்றவாளியாக இருக்கிறான். அதுதான் அந்த பொல்லாததாக இருக்கிறது என்று அந்த அர்த்தம் சொல்லுகிறது. நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு எரிச்சலோடு பார்க்கிறார். ஏனென்றால் இந்த பாவம் அருவருப்பான பாவம். இந்த விபச்சாரம், இது கொலை செய்வது அருவருப்பான பாவம். இது தேவன் பார்க்கும் பொழுது அவருக்கு எரிச்சல் உண்டாகிறது. அது அவருக்கு விசனத்தை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ தாவீது செய்த இந்த பாவம் இது எப்படிப்பட்ட பாவம்? தேவன் பார்க்கிறார், அது அருவருப்பான பாவம். ஆனால் இந்த பாவம் நாம் லேவியராகம புத்தகத்திலிருந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். தேவன் எப்படி பாவத்தை பார்க்கிறார்? நான் சற்று முன் சொன்னேன், இந்த விபச்சாரம், இந்த கொலை தேவனுடைய பார்வையில அது அருவருப்பான பாவம். சரி, பாவம் லேவியராகம புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டு விதமாக வகுக்கப்படுகிறது. ஒன்று அறியாமையினால் செய்யப்படுகிற பாவம், அன்இன்டென்ஷனலி, அறியாமையினால் செய்யப்படுகிற பாவம். இரண்டாவது இன்டென்ஷனல் சின், அதாவது துணிகரமான பாவம். பாவம் என்று அறிந்தும் நாம் பாவம் செய்கிறோம். அதுதான் துணிகரமான பாவம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாவமானது ரொம்ப பயங்கரமானது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், லேவியராகம புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த துணிகரமான பாவம் மூன்று. ஒன்று விபச்சாரம், இன்னொரு கொலை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக பரிசுத்த ஓய்வு நாளை நீ கடைபிடிக்காதது. ஓய்வு நாள்ல நீ வேலை செய்யக்கூடாது என்று லேவியராகம புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். செபத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி அந்த நாளில நீ வேலை செஞ்சியானா நீ கொலை செய்யப்பட வேண்டும் என்று லேவியராகம புத்தகத்துல நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ தாவீது செய்த பாவம் என்ன பாவம்? துணிகரமான பாவம். the intentional sin. அதான் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம். the intentional sinக்கு ஒரு வார்த்தையும் இருக்குது, premeditated sin, அதாவது திட்டமிட்ட பாவம். விபச்சாரம் தாவீது செய்த அந்த விபச்சார பாவமானது அவர் திட்டமிட்டார். இல்ல, பார்த்தாரு, அவர் பார்த்து அது அப்படியே விலகல, பார்த்தாரு, அது இச்சையா மாறினது. அப்புறம் அந்த பத்சேபாவை அடையணும் அப்படின்றத எப்படிலாம் திட்டம் போட்டாரு பாத்தீங்களா? அவர் தன்னுடைய கணவனை கொலை செஞ்சு பிறகு நம்ம பார்க்கிறோம், அந்த 2 சாமுவேல் 11:27 அவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்ற பார்க்கிறோம். அப்ப இது திட்டமிட்ட பாவம். அப்ப திட்டமிட்ட பாவம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது பயங்கரமான ஒரு பாவம். தேவன் அதை பயங்கரமா பார்க்கிறார். God is really serious about this sin, the intentional sin. ஏனென்றால் அது நம்ம திட்டமிட்டு செய்கிற பாவமாக இருக்கிறது. அப்ப இந்த பாவத்துக்கு நம்ம பார்க்கிறோம், இதற்கு பலி இருக்கிறதா? துணிகரமான பாவத்துக்கு பலி இருக்கிறதா? லேவியராகம புத்தகத்துல அநேக பலிகளை தேவன் சொல்லி இருக்கிறார். 5 விதமான பலிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த துணிகரமான பாவத்துக்கு பலி இருக்கிறதா? பிரியமானவர்களே, துணிகரமான பாவத்துக்கு எந்த ஒரு பலியும் கிடையாது. அதனாலதான் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, அந்த சங்கீதம் 51:16 பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. அப்படின்னா என்னன்னா, இந்த விபச்சாரத்துக்கும் கொலைக்கும் ஆண்டவரே பலி இருந்தால் நான் அதை செலுத்தி இருப்பேன்.
அதற்கு பலி இல்லை. There is no sacrifices for this sin. இந்த பாவத்துக்கு எந்த ஒரு பலியும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலி இல்லாட்டினா பாவ மன்னிப்பு இல்லை. துணிகரமான பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் நீ இது பாவம் என்று தெரிந்தும் நீ அதை துணிகரமாக நீ செய்திருக்கிற. இந்த பாவத்தின் நிமித்தம் உனக்கு வர தண்டனை என்ன வரும் என்பது உனக்கு தெரியும். தாவீதுக்கு தெரியாது அப்படின்னு இல்ல, 10 கட்டளை அவருக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிந்தும் நீ இந்த பாவத்தை செய்யற பத்தியா, அதனால இதுக்கு பலி இல்லை அப்படின்னு பார்க்க. ஆனா அறியாமையினால் நீ செஞ்ச பாவத்துக்கு அங்க பலி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஒரு இந்த லேவியராம் புத்தகம், அதே நம்ம பார்க்கணும். லேவியராம் புத்தகத்துல தான் இந்த பலிகளை குறித்து நம்ம பார்க்கணும். அங்க ஒரு உதாரணம், அதாவது அறியாமையினால் செய்கிற பாவம் எப்படின்னாக்க, ஒருத்தன் கோடாரியை எடுத்துட்டு போய் மரம் வெட்ட போறான். அப்படியாக அந்த மரம் வெட்டுகிற நேரத்தை, அதாவது அந்த கோடாரியை அவன் ஓங்கும் பொழுது அந்த இரும்பு பாகமானது என்ன செய்து அந்த கம்பிலிருந்து விலகி இன்னொருவன் மேல பட்டு அவன் இறந்து போகிறானோ அல்லது காயம் அடைகிறானோ. சரியா? அப்ப இது அவன் திட்டமிட்டு செய்யற பாவம் அல்ல, அவன் அறியாமை இல்லை. அதாவது அவன் செய்யணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் ஓங்கும் போது அது தவறி போய் விழுந்துருச்சு. அப்ப அதுக்கு பலி இருக்கிறது. அவன் பலி செலுத்தி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த துணிகரமான பாவத்துக்கு எந்த ஒரு பலியும் கிடையாது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, பலியை நீ விரும்புகிறது, இதற்கு பலி இல்லை. அப்ப தேவன் எப்படிங்க விரும்புவாரு? அந்த தேவன் பலி, எந்த ஒரு பலியும் விரும்ப மாட்டாரு. ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையில அந்த பாவமானது, துணிகரமான பாவமானது அது தேவனுக்கு எரிச்சல் கொடுக்கிறது, அது தேவனுக்கு அருவருப்பானது. தகன பலியும் உமக்கு பிரியமானது. தகன பலி என்று சொல்லும் பொழுது the best sacrifice. தாவீதுனால நிறைய ஆடு மாடுகளை அவர் கொடுத்து பலியை செலுத்த முடியும். ஆனாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இல்லாட்டா நான் செலுத்தி இருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கேட்கலாம், தாவீது துணிகரமான பாவத்தை செஞ்சார், ஆனா இன்னைக்கு நான் துணிகரமான பாவத்தை அப்படி ஒன்றும் செய்யல அப்படின்னு. பிரியமானவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துணிகரமான பாவத்தை நாம் செய்து கொண்டே இருக்கு. உங்களால யாராவது கையை உயர்த்தி என்னிடத்திலே துணிகரமான பாவம் இல்லை என்று இன்றைக்கு உங்களால சொல்ல முடியுமா? அநேக வேளையில நமக்கு தெரியும் இது பாவம் என்று நமக்கு தெரியும், இது தேவனுக்கு பிரியம் இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனாலும் அதை மீறியும் நம்ம செய்யறோம். பாத்தீங்களா? அதுதான் இந்த துணிகரமான பாவம். நீங்களும் நான் துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் இல்லை என்பது போல பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை தண்டியாததை போல நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதில்லை என்பது போல நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பாவம் துணிகரமான பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் துணிகரமான பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது? பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியர் 4:30 வாசிங்க. பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதீர்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நாம் தேவனுடைய உள்ளத்தை உடைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் விசனப்படுகிறார். நாம் துணிகரமான பாவத்தை செய்யும் பொழுது தேவன் மனஸ்தாபப்படுகிறார், தேவன் விசனம் அடைகிறார் என்று இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அங்க என்ன பார்க்கிறோம்?
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது மாத்திரமல்ல, அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த விசனம், அந்த மனஸ்தாபம் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய உள்ளம் உடைந்து போகிறது. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் துணிகரமான பாவத்தை செய்யும் பொழுது, இதை பாவம் என்று அறிந்தும் இதை நாம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது? அது நம்முடைய உள்ளத்தை உடைப்பது மாத்திரமல்ல, குறிப்பா தேவனுடைய உள்ளத்தை நாம் உடைக்கிறவர்களாக, சுக்குநூறாக உடைக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இந்த துக்கப்படுத்தாதீர்கள் என்ற வார்த்தை அதுக்கு எதுக்கு சமானப்படுத்தி பேசலாம் அப்படின்னா, இந்த கிரீஃப் என்ற வார்த்தை, இந்த தாய்மார்கள் குழந்தையை அந்த பிரசவ வேதனையை, அந்த பிரசவ வேதனையை அடைகிற அந்த வேதனை குறித்து தான் இந்த துக்கம் என்ற வார்த்தை, இந்த கிரீஃப் என்ற வார்த்தை, the very intense and even use of the pain of childbirth. அந்த பிரசவ வேதனை அடைகிற அந்த வழி யாருக்கு வருகிறதா? தேவனுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். எப்போ? இந்த துணிகரமான பாவத்தை நாம் செய்யும் பொழுது. தேவன் பாருங்க, இப்படிப்பட்ட பாவமானது அது எங்க இட்டு செல்கிறது என்றால், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்திற்கு இட்டு செல்கிறது. அது நம்முடைய உறவை மாத்திரம் அது உடைப்பதில்லை, நம்முடைய உள்ளத்தை மாத்திரம் அது உடைப்பதில்லை, மாறாக தேவனுடைய, நம்மை ரட்சித்த தேவனுடைய உள்ளம் அது உடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? தாவீதுனுடைய கேள்வி என்னென்றால், பலி செலுத்தினால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமே, ஆனா பலி இல்லையே, இப்போ என் பாவங்கள் எப்படி எனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்ட இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார் என்று சங்கீதம் 51 தாவீது சொல்கிறார். வசனம் 17, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த துணிகரமான பாவத்தை நாம் செய்த பிறகு we need immediate treatment. நாம் பாவம் செய்கிறோம், நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம், துணிகரமான பாவத்தை நாம் எல்லாரும் செய்கிறோம். இல்ல, பொய் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஆனா பொய் சொல்றோம். ஏமாத்த கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஏமாத்துறோம். இல்ல, சண்டை போடக்கூடாதுன்னு தெரியும், நம்ம சண்டை போடுறோம். திருடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும், திருடுறோம். சட்ட திட்டங்களை நம்ம மீறக்கூடாது என்பது தெரியும், நம்ம மீறுகிறோம். இப்படி பலவிதமான துணிகரமான பாவத்தை இன்றைக்கு நாம் செய்யும் பொழுது இந்த பாவத்துக்கு நாம் ஏற்ற சிகிச்சையை கொடுக்கணும். We need to give an appropriate treatment. சரியான சிகிச்சையை நாம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கேள்வி, நீங்க நம்ம எல்லாரும் பாவம் செய்யணும்ல, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க பாவம் செய்த பிறகு எப்பொழுது கடைசியாக உங்களுடைய பாவத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. யூ cannot do that. அது நீங்க செய்ய முடியாது. எந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்க போய், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போய், நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை வார்ட்ல அட்மிட் பண்ணுங்க, என்னை ஐசியூல போடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. There is no treatment in the hospitals. உன்னுடைய பாவத்துக்கு நீ என்ன செய்தாய்? தாவீது சொல்றாரு, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது தன்னுடைய பாவங்களை அவர் தேவனுக்கு முன்னதாக அறிக்கை செய்கிறார். பாவம் செய்தார், உண்மைதான். தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கை செய்கிறார். இங்கே
சங்கீதம் 32 சற்று முன் வாசித்த அந்த பகுதியை பாருங்க. வாசிங்க சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நல்ல கவனிக்கணும், பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்தை மறைக்க முடியாது. அதான் வசனம் வந்த அந்த 32ஆம் வசனத்துல சங்கீதம் 32ல 1 வாசிங்க. 1 முதல்ல வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்கிறவனுடைய பாவங்கள் மூடப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். இங்க தாவீது என்ன செய்றா, தன்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல், உண்மைதான் தாவீது பாவம் செஞ்சார் உண்மைதான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சார் என்று பாருங்க. சங்கீதம் 51ல நாம் வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில் 51:4 வசனம், தேவனை ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தாவீது மெய்யாகவே உணர்கிறான். அந்த உணரும் பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தை மறைக்கவே இல்லை. தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் என்ன செய்கிறான், என் பாவத்தை சங்கீதம் 32:5, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். யாரிடத்துல? தேவனிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிவித்தேன் அப்படின்னு சொல்றாரு, அறிக்கையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்புறம் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு அங்க சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? தாவீது பலி செலுத்தல, பலியும் இல்லை, ஆனால் தாவீதுனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். எப்படி? பிரியமானவர்களே, தேவன் என்ன விரும்புகிறார்? மனிதன் பாவம் சுபாவம் கொண்டவன், அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கின்றான். பாவம் செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற பலி இருக்கிறதோ இல்லையோ, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த நொறுங்குண்ட இருதயமும் நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர் அப்படின்னு சொல்றார். அதாவது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலி என்னன்னா, ஆடு மாடு, அதை தேவன் எதிர்பார்க்கல. அதாவது நீ உன்னுடைய இருதயத்தை, அதாவது உன்னோட உள்ளம் சுக்குநூறா உடைந்து போன அந்த உள்ளத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எதனால சுக்குநூறா உடைந்து போனது? நீ செய்த பாவத்தினால உன் உள்ளம் உடைந்து போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த துணிகரமான பாவத்தினாலே உன்னுடைய உள்ளமானது, உன்னுடைய இதயமானது சுக்குநூறாக நறுங்குண்ட இதயமாக அது இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். God is really serious about our sin. நம்முடைய பாவத்தை குறித்து தேவன் மிகவும் அது ஏதாவது நம்ம செய்யணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த நொறுங்குண்ட இருதயம், அந்த உடைந்து போன உள்ளத்தோடு கூட நாம் தேவனிடத்திலே வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரா? தேவன் அந்த உள்ளத்தை, அப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் எதிர்பார்ப்பதோடு கூட அந்த உள்ளத்தை தேவன் ஏற்று அதற்கு ஏற்ற சிகிச்சையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாமவே நம்முடைய உடைந்து போன உள்ளத்தை நாம் சரிபடுத்த முடியாது. We cannot repair our broken heart. நம்முடைய இருதயத்தை நாம் சரிபடுத்த முடியாது. மாறாக அது தேவன் மாத்திரமே நம்முடைய இருதயத்தை சரிபடுத்துகிறவராக, சீர்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதனால தான் தேவன் நம்ம பாவம் செய்யும் பொழுது தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தாவீது அது ரொம்ப ஆழமாக அது உணர்ந்திருக்கிறார். பலியை நீ விரும்புகிறது இல்லை, அதை நான் சொல்லி தெரிஞ்சிருப்பேன். அது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். 10 ஆடை கொடுத்து 10 மாடை கொடுத்துட்டு நான் பலி செலுத்தினா முடிஞ்சது என்பது என்று அது தேவன் விரும்பல. Your heart. ஏனென்றால் உன்னுடைய இருதயத்திலிருந்து தான் அந்த அக்கிரமும் அந்த பாவமும் வந்தது என்று தேவன் சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு 15
18 18 20. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் இயேசு வந்து சொல்லுகிறார். எங்கிருந்து வருகிறது? அத்தனையும் உன் உள்ளத்திலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப தாவீதின் இடத்துல அந்த விபச்சாரம் செய்யணும்னு அந்த பாவம் எங்கிருந்து உற்பத்தியானது? உள்ளத்திலிருந்து உற்பத்தியானது என்பது பார்க்க. அப்ப நீ வந்து பாவம் செஞ்சிட்ட, இப்ப பாவம் செஞ்ச நீ உன்னுடைய உள்ளம் வந்து உடையணும். அதுதான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு துணிகரமான பாவத்தை எத்தனையோ நம்ம வந்து செய்கிறோம்ல. கேள்வி என்னன்னா, துணிகரமான பாவத்தை செய்தவர்களாகிய நாம் மெய்யாகவே நம்முடைய உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போகிறதா? இல்ல பாவம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாதது போல நம்ம வந்து இருக்கிறோம். பரவாயில்ல, எல்லாரும் பாவம் செய்யறாங்க, நானும் செஞ்சேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். பாவம் செய்யும் போது உன் உள்ளம் உடையும். எப்படி உன் கனவுகள் நிறைவேறாத போது உன் உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போகிறதோ, அதே போல நீ துணிகரமான பாவத்தை ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளம் உடைய வேண்டும், உன் உள்ளம் சுக்குநூறாக உடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த உள்ளத்தோடு கூட நீ தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் ஏற்ற சிகிச்சை உனக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நீ வரணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-13 எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலோடு கூட நாம் வரணும் என்று அங்கே தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, எதற்காக இன்றைக்கு நாம் உபவாசம் எடுக்கின்றோம்? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், நான் ஜெபித்து இந்த காரியம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இன்றைக்கு உபவாசம் எடுக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு கடைசியாக அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி எப்பொழுது கடைசியாக நாம் உபவாசம் எடுத்து இங்க பார்க்கிறோம், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நாம் தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். When was the last time we fast and we lament for our sin? நம்முடைய பாவத்திற்காக எப்பொழுது உபவாசித்து அழுகையோடும் புலம்பலோடும் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து எதுக்கெல்லாம் உபவாசம் எடுக்கிறோம் அல்லவா? பாவத்திற்காக எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையோடு கூட நாம் தேவனுக்கு முன்னதாக வந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மேலும் சொல்கிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து அப்படின்னு சொல்லுகிறார். உங்கள் இருதயங்களை கிழித்து அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு துக்கம் ஏற்படும் பொழுது அல்லது இந்த தேவ ஜனங்களும் சரி தீர்க்கதரிசிகளும் சரி அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அவர்கள் முக்கியமாக ஒரு காரியத்தை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பலை போர்த்திக் கொள்வார்கள். அது என்னத்தை காண்பிக்கிறது? தேவனுக்கு முன்னதாக தங்களை கிழித்துக் கொள்கிறார்கள் என்று, தேவனுக்கு முன்னதாக தங்களை தாழ்த்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். Sin is serious. பாவமானது அது பயங்கரமானது.
wants you to deal with your sin. உன்னுடைய பாவத்தை குறித்து ஏதாகிலும் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ வந்து பார்க்கிறோம், அப்படிப்பட்ட இருதயத்தோடு உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நீ பாவத்தோடு கூட இருக்கும் பொழுது தேவன் மனஸ்தாபப்படுகிறார். நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு நமக்கு பின்னாலே ஒரு காரியம் செஞ்சால் நம்முடைய மனம் எப்படி உடைந்து போகும், அதே போல நம்முடைய தேவன் நாம் பாவம் செய்யும் பொழுது, துணிகரமான பாவத்தை செய்யும் பொழுது நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பாவத்தை நாம் வந்து செய்து இந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தோடு கூட, ஆண்டவரே என்னிடத்துல எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், நீர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட நம்ம வந்து வரும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். அப்ப அந்த நறுங்குண்ட இருதயம் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கும் பொழுது வேதத்துல நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 13-14 வாசிங்க. லூக்கா 18:13-14. இங்க ரெண்டு மனுஷனை நம்ம வந்து பார்க்கிறோம், பரிசேயனும் ஆயக்காரனும். ஆயக்காரன் எப்படியாக ஜெபிக்கலாம் பாருங்க. 13 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அதாவது தேவனை பார்க்க அவனுக்கு வெட்கமா இருக்குது, சரியா? ஏனென்றால் அந்த உள்ளத்தின் அலங்கோலத்தை அவன் வந்து பார்க்கிறான். அப்புறம் துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். தேவனுடைய கிருபை மாத்திரமே, நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை மாத்திரமே நம்மை மன்னிக்கிறதாக இருக்கிறது. எப்போ நாம் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவனிடத்திலே வருகிறோமோ, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் உமக்கு ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன் என்று அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நாம் வரும் பொழுது தேவன் நம்மேல் கிருபையாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீ பாவம் செய்த பிறகு இன்றைக்கு அநேகர் இந்த பாவத்தை எப்படியாக மூட பார்க்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் நிறைய ஊழியம் செஞ்சா கடவுள் வந்து மன்னிச்சிருவாரு, இன்னைக்கு நிறைய ஆண்டவருக்கு வந்து கொடுத்தா, இல்ல நிறைய ஜெபிச்சா, நிறைய சபை காரியங்களை நம்ம வந்து கலந்து கொண்டா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவார் அப்படின்னு இல்லவே இல்லைங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உன்னோட உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார்? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் என் கண்களுக்கு முன்னதாக கொண்டு வாரும் அப்படின்னு சொல்றான். எதற்கு? தன்னுடைய பாவங்களை அவன் உணர்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக அவன் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் விரும்புகிறான். இன்னைக்கு அநேக வேலையில் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆண்டவரே என் அக்கிரமங்களையும் என் மீறுதல்களையும் எனக்கு மன்னித்தருளும் அப்படி என்று நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கவே கூடாது. பொது இடத்துல நம்ம அப்படி ஜெபிக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில தனி ஜெபத்துல ஆண்டவரே என்னுடைய பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் எனக்கு மன்னியும் அப்படின்னு நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. மாறாக நான் செய்த பாவங்களை ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே எனக்கு முன்னதாக கொண்டு வாரும். இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் செய்த அத்தனை பாவங்களையும் எனக்கு ஞாபகப்படுத்தும், நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன் என்று
சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகினாலே நம்முடைய பாவத்தை குறித்து இன்னைக்கு நாம் துணிகரமான பாவத்தை நாம் வந்து செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த துணிகரமான பாவமும் இந்த அறியாமையினால் செய்கிற பாவம் தான் இன்றைக்கு நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்றோம். சின்ன பாவமோ பெரிய பாவமோ நீ தேவனுக்கு முன்னதாக துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது தேவன் இன்றைக்கும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உன்னை மன்னிக்கிறவராக. தேவன் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரண பலியாக நம்முடைய அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது செலுத்தக்கூடிய பலி இல்லை, பாவ மன்னிப்பங்க வந்து இல்லை, தேவனுடைய கிருபையே தாவீது சார்ந்திருந்தார். ஆனால் இன்றைக்கும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார். ஆகையினாலே இன்றைக்கு நாம் துணிகரமான பாவத்தை செய்யும் போதும் கூட நமக்கு மன்னிப்பு உண்டு என்று பார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தேவன் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? 1 யோவான் 1:9 வாசிங்க. யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று வாசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சரியா? நம்முடைய பாவத்தை நம்ம வந்து அறிக்கையிட்டால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சரிங்களா? நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது? பாவத்தை நாம் அறிக்கையிட்டால். So we need to do something of our sin. நம்முடைய பாவத்தை குறித்து இன்றைக்கும் நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எல்லாரும் துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த துணிகரமான பாவத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது இன்னைக்கு அந்த பாவமானது நம்முடைய இருதயத்தை உடைக்கணும். அது சின்ன பாவமோ, அதோ நம்முடைய பாஷையில சின்ன பாவமோ பெரிய பாவமோ, அது உள்ளத்தை வந்து உடைக்கணும், சுக்குநூறாகணும். ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேனே. அப்ப அந்த சுக்குநூறாக உடைந்த அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட அந்த இருதயத்தோடு கூட உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யும் பொழுது தேவன் உன் பாவங்களை, அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் உனக்கு மன்னிக்கிறவராக இருக்கின்றார். இத்தனை பெரிய கிருபையை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வந்து கொடுக்கிறார். அப்ப இந்த கிருபையை நாம் அசட்டை பண்ணலாமா? நம்முடைய பாவத்தை குறித்து நாம் வந்து ஒன்றும் செய்யாம இருக்கலாமா? கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்த அந்த தியாகத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கலாமா? அதனால் பிரியமானவர்களே, தேவன் நம்ம மேல ரொம்ப கிருபையா இருக்கிறார். அந்த கிருபையை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது. Do not despise that grace. அந்த கிருபையை நாம் பரியாசம் பண்ணாமல், அசட்டை பண்ணாமல், நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்திலே வந்து அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட வந்து தேவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய ஜெபம் என்னவாக இருக்கணும்னா, சங்கீதம் 19 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19, 12, 13 வாசிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிலும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருக்கும். சங்கீதம் 19, 12, 13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அப்படின்னு சொல்ற. அப்போ கர்த்தர் விலக்கணும்னா அதை மறுபடியும் நம்ம வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அன்றொரு நான் என்ன பாவம் செஞ்சேன், இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்,
இதை நாம் மறுபடியும் நாம் செய்யக்கூடாது. அப்போ நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் வர பாவம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் பிரயாசப்படுவோம். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், தனிப்பட்ட ஆலோசனை இது, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நம்ம எல்லாரும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சங்கீதம் 51 நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா தாவீது பாவத்தை அறிக்கை செய்தது போல வேதத்துல வேற எங்கே நம்ம பார்க்க முடியாது. It was a great repentance. பெரியதளவிலான ஒரு மனம் திரும்புதலை நாம் பார்க்கிறோம். ஆகையினால நறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவனுக்கு முன்னதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நாம் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட நாம் எப்பொழுதுமே ஒரு சீர்பட்ட உறவில இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பார்க்கலாம். மெய்யாகவே துணிகரமான பாவத்தை செய்து
நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் தேவனுக்கு முன்னதாக வந்திருக்கிறோம். அல்லது யாரும் பாவம் செய்யறாங்க, நானும் செய்யறேன், என்ன பெரிய காரியம்? யாரும் தவறு செய்யறாங்க, நானும் தவறு செய்யறேன், என்ன பெரிய காரியம்? நான் எதுக்கு செஞ்சேன், ஆண்டவருக்கு என்ன தெரியாது? இப்படி நாமே சமாதானப்படுத்தி கொண்டு இந்த துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்குது. இந்த துணிகரமான பாவத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே பலி இல்லை. ஆனால் தேவன் நமக்கு கிருபையாய் இறங்கி நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படவும் தம்மையே ஒப்பு கொடுத்தார். கேள்வி என்னவென்றால், துணிகரமான பாவத்தை செய்கிறவர்களாகிய நாம் மெய்யாகவே அந்த பாவம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் சுக்குநூறாக உடைகிறது. சுக்குநூறாக உடைந்து போன அந்த உள்ளத்தோடு கூட வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் தெரியாததை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாவத்தை குறித்து எதையாகிலும் நாம் வந்து செய்யாமல் இருக்கிறோம்? நம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்துக்கலாம். கர்த்தர் கிருபையாக நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லும். அப்படியாக இந்த வேளையில ஆண்டவரே, இது வருகின்ற காலங்களிலே என் பாவத்தின் நிமித்தம் நான் நறுங்குண்ட இருதயம் கொண்டவனாக இருக்கேன். நான் பாவம் செய்யும் பொழுது என் உள்ளம் உடையணும் ஆண்டவரே. அந்த உடைந்த உள்ளத்தோடு கூட உங்களுடைய பாதப்படியிலே வந்து உபவாசித்து அழுகையோடு புலம்பலோடு நான் வரணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு பிரயாசத்தை நாம் எடுப்போமாக. உங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். சபையின் மூப்பர் ஜெபிக்க எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உடைய அன்புக்காக, உடைய தயவுக்காக, உடைய பிரதான இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் உமக்கு முன்னதாக ஆண்டவரே, பலியை நீர் விரும்புகிறதில்லை. நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொன்னவரே, தாவீதை போல நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முற்றிலுமாக ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி வாழ எங்களுக்கு உதவி தர கெஞ்சுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களுக்கு நீ தொடர்ந்து அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, சபையாராகிய நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்னதாக நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறல்களையும் உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பின மக்களாய் நாங்கள் வீடு செல்ல எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்ற ஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி தர வேண்டுதல் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் வருகின்ற புதன்கிழமை நமக்கு வேத பாடம் இருக்கிறது. மறந்துடாதீங்க, இரவு 8 மணிக்கு வேத பாடம் யோக புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். வேத பாடத்துக்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களை சபையாக நான் உற்சாகப்படுத்துறேன். வீட்டில் இருக்கிறவங்க நீங்க உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீங்க வாங்க. பிள்ளைகளுக்கு வந்து தனி ரூம் இருக்குது. பெரியவர்களாகி நீங்க பைபிள் ஸ்டடியில நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். சரி, இந்த கட்டட காரியத்துக்கு ஒரு முக்கியமா 2 காரியத்துக்கு நீங்க வந்து முதலாவது நமக்கு ஏறத்தாழ இப்ப 90,000 வெள்ளி வந்து 90,000 வந்துருச்சு. தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. தேவன் கிருபை பாராட்டி நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. இரண்டாவது என்னன்னா, அந்த நிலத்துல, அதாவது பழைய நிலத்துல நம்ம சேர்ச் கட்ட போகிற அந்த நிலத்துல அந்த 2 மாடி கட்டுவதற்கான அப்ரூவல் இன்னும் வரல. சரிங்களா? அது வந்து 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ 2 months ஆச்சு. நான் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த லேண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் ஃபீட்பேக் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தாமதம் ஆனிச்சுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த சர்ச் பிளான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டிலே ஆகிடும். ப்ரே பண்ணுங்க. அந்த 2 மாடி கட்டடம் கட்டுவதற்கான அந்த அப்ரூவல் அது வந்து கிடைக்கணும். ஸோ அது வந்து கிடைச்சிச்சுனாக்கா அடுத்தது பிளான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க. இந்த 2 காரியங்களுடைய ஜெபத்தில் வைங்க. அரசாங்கத்தின் கண்ணிலிருந்து நமக்கு வந்து தயவு கிடைக்கணும். இந்த வருஷம் 6ஆம் மாதம் நம்ம வந்து கட்டணம் ஆரம்பிச்சிருந்தோம்னாக்கா நேரம் கட்டி முடிச்சிருக்கணும். சரி, எது எப்படியோ தேவனுடைய சித்த பிரகாரம் சகலமும் நடக்கிறது. அடுத்த வருஷம் ஜனவரியாவது நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரயாசப்படுறோம். தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம வந்து கொடுக்க தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். அதுவே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் பல விதமான தேவைகளோடு கூட இருக்கிறோம். இன்னொரு காரியமும் நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க. மாதம் ரொம்ப நெருங்கிடுச்சு. என்ன மாதம் தெரியுமா உங்களுக்கு? 10ஆம் மாதம் நெருங்கிடுச்சு. ஸோ 10ஆம் மாதம் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுங்க. என்ன நடக்க போகுதுங்க? சுனாமி வருதா? 10ஆம் மாதம் கடனை கட்ட ஆரம்பிக்கும். 10ஆம் மாதம் கடனை கட்ட ஆரம்பிக்கணும். சரிங்களா? முறைட்டே முடிஞ்சது 9 மாசத்தோட 10ஆம் மாசம் ஆரம்பமாக போகுது. நம்ம எல்லாரும் பல விதமான சிரமங்களுக்குள்ள நம்ம வந்து ஆளாடுவோம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அதனால தைரியமா இருங்க. ஜெபம் செய்து கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டி உங்களை நடத்தணும் என்பதை ப்ரே பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் செபித்து வருகிறேன். தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்தது. வார இதழை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, ஒரு காரியம் நீங்க யோசிக்கலாம். 9ஆம் மாசம் வந்துருச்சு, சர்ச் அனிவர்சரி இல்லையா அப்படின்னு. சர்ச் அனிவர்சரி இந்த வருஷம் இல்லை. அடுத்த வருஷம் நம்ம பிரம்மாண்டமா கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் பிரம்மாண்டமாக புதிய கட்டடத்துல கோலாகலமாக